கேக் ரெடி பண்ற ஃபேக்டரிக்கு வந்திருக்கும். ஐஸ்கிரீமோட ஸ்மெல் வருது இந்த ஃபேக்டரிக்குள்ள வந்தனையும். இந்த ஊர்ல வந்து ஜிலேபி இந்த கலர்ல இருந்திருக்கு. ஆனா இவங்க வச்சிருக்காங்க ஓன் மேனுஃபேக்சர் பண்ண ஓன் ப்ராடக்ட்டுங்க. நேச்சுரல். என்னோட போட்டோ கொடுத்தாலும் இவங்க வந்து அதே மாதிரி கேக் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பர் 25 கிலோ பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு ஷாக்கா இருக்குது. செம்மையா இருக்கு. ஸ்பெஷலா வந்து ஓனர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேன். சூப்பரா இருக்கு. ஏதோ ஆக்டர் பேர் சொல்ற மாதிரி சூரியகலா சந்திரகலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ்வாகர். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணா பேக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்ன்ற ஒரு ஷாப்பில் தான் இருக்கும். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் 7 பிரான்ச் இருக்குங்க. ஹோப்ஸ்லேருந்து ரோடு கட் ஆகும். கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்கன்னா மசக்காலி பாளையம் ரோட்டில் தான் மெயினில் இருக்குது. 7 அட்ரஸுமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நியர்பை உங்களுக்கு எது பக்கமாக இருக்கும் நீங்கள் அங்கே போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி எதுக்கு பேக்கரி ஷூட் பண்ண வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேக் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, ஸோ கேக் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காகவே நம்ம வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. நானாக கேட்டு வாங்கினது உங்களுக்காக. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேக்கெல்லாம் வச்சுருக்காங்க. நான் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுருந்தாங்க. இந்த பொம்மையில் பாருங்கள் இவ்வளோ பெரிய கேக் பண்ணுறாங்க. இங்கே இருக்க கேக்கெல்லாம் வந்து டூப்ளிகேட் இல்லைங்க. இதே மாதிரி நீங்கள் கேட்டாலும் அவங்க பண்ணி கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே நிறைய கேக்கு வச்சுருக்காங்க. இப்போ கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பிளம்ஸ் கேக்கெல்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய கேக் உள்ளே வச்சுருக்காங்க, போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ரெடி அடிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேக் வாங்கியிருக்காங்க. என்ன கேக் வாங்கியிருக்கீங்க? நான் ப்ளம் கேக் வாங்கியிருக்கேன். கேக் வாங்கியிருக்கீங்களா? ஓ, கிறிஸ்மஸ்க்கு வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே. கேக்கெல்லாம் இங்கே ரொம்ப பிடிக்குமா? நல்லா இருக்கும் சார், இங்கே நல்லா இருக்கும். ஓகே ஓகே. குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க. கேக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளம் கேக் தான் நிறைய பேர் வந்து வாங்குவீங்க. ஸோ இங்கே ஒரு கேக் ஒன்று காமிக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க. ஜி, நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன மாதிரி கேக்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க? இது பர்த்டே கேக்கு பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ணுறோம், நார்மல் பட்டர் க்ரீமில் பண்ணுறோம். ஃப்ரெஷ் க்ரீம்னா பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்டு, சாக்கோ ட்ரஃபிள், ரெட் வெல்வெட்டு, ப்ளூபெரி, பிளாக் கரண்டு, அந்த ரெயின்போ கேக்கு, ரோஸ் வெல்வெட்டு, பெல்ஜியம் சாக்லேட்டு எல்லாமே பண்ணுறோம். அதே ஆமாம், எல்லா வெரைட்டியுமே நீங்கள் பண்ணுறேன். அது ஆர்டர் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்குறோம். நார்மலாக இருந்தால் இது வந்து இப்போ எல்லாம் இதில் வச்சது எல்லாமே நார்மலு. ஆர்டர் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்போ நீங்கள் எந்த மாதிரி கேக் கட்டாலும் ரெடி பண்ணி எவ்வளோ கேஜ் வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி? அது 20 கிலோ 25 கிலோ வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்குறேன். 25 கிலோ வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். சூப்பர். 25 கிலோ பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு ஷாக்காக இருக்குது. 1971 1971 இந்த பேக்கரி வந்து இருக்குங்க. இந்த பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பேக் அண்ட் ஸ்வீட்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து 1971 இருக்குது. வேற லெவலு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேக் இல்லாமல் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டி கொடைக்கானல்ல தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது நம்மளே போடுற சாக்லேட் தான், ஹோம்மேடு சாக்லேட். ஆமாம், கிலோ வந்து ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்மேடு தான் வச்சிருக்காங்க. ஆமாம், ஹோம்மேடு சாக்லேட் நம்மளே ரெடிமேடு பண்ணுறோம். வெளியிலேருந்து நீங்கள் எதுவும் வெளியில் இல்லை. நம்ம வந்து எல்லாமே ஐட்டம் சிப்ஸ் எல்லாமே நம்ம போடுற ஐட்டங்கள் தான். வெளி ஐட்டம் கம்பெனி பிஸ்கெட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் 2 ஐட்டம் மட்டும் கஸ்டமர் இருக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். சூப்பர். மற்ற எல்லாம் நம்மளோட ஐட்டம் மட்டும்தான். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாக்லேட் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து கிட்கட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஓன் மேடுன்னு சொல்கிறாங்க. இங்கே நேம் பார்த்தீங்கன்னா அது மேலே இருப்பாதுங்க. கிருஷ்ணா கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் ஸ்வீட்ஸ் அதிலே போட்டுருக்கு. வேற லெவலு. வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அது அடிக்க 20 ചെറുതാ இல்லை 20. இதுல வந்து சின்ன 20 அதிலே சின்னது இருக்கு. இது பாத்தீங்கன்னா 20 ரூபாய் தாங்க. அதிலே சின்னது மேட் தான். அதிலே சின்னது. ஓகே, நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா வந்து இது லாலிபாப். இது பாத்தீங்கன்னா மேல சாக்லேட் மாதிரி இருக்கும். ஸ்டிக். ஆமா. சின்ன பசங்க வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். என்ன ரேட் வருது? இது 12 ரூபீஸ். 12 ரூபீஸ் தான் இது. இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பாத்துறோம். சோ இது ஒரு மஞ்ச் மாதிரி இருக்குது. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். வந்து இங்க பாருங்க, பர்பி சாக்லேட் மாதிரி செம்மையா இருக்கு. பர்பி மேல பாத்தீங்கன்னா என்ன போட்டுருக்கீங்க? கடலை பீனட் கடலை. இந்த மேல பாத்தீங்கன்னா வந்து கடலை போட்டுருக்காங்க. என்ன ரேட் வருது இது? 20 ரூபீஸ். 20 ரூபீஸ். இது பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் வருது. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முந்திரி மாதிரியே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பர்பி மாதிரி தெரியல, முந்திரி மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாங்களா அந்த ஐஸ், இதுலேருந்து ஜில்லுன்னு இருக்குது நல்லாவே.
சூப்பராக 20 ரூபாய்க்கு வந்து ரொம்பவுமே ஒர்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது பேர் பாதாம் சாக்லேட்டு. பாதாம் சாக்லேட் ஹோம்மேட்ல பார்த்தீங்கன்னா வந்து பாதாம் வச்சு சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே ஒரு சாக்லேட் கூட வச்சிருக்காங்க. டார்க் சாக்லேட். இது எவ்வளோ கேஜி? அதே தான். அதில் உள்ள வந்து ஜெல்லு ஃபில்லிங் இருக்கும். ஓகே. இதில் வந்து பிளைனு ஜெல்லு ஃபில்லிங் இதில். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் கேக்கெலாம் வச்சுருக்காங்க. ஐஸ் கேக்கோட ரேட்டெல்லாம் நம்ம கேட்கல. ஸோ ஐஸ் கேக் வந்து என்ன ரேட் வருது? பிளாக் ஃபாரஸ்ட் கேஜி வந்து 600, ஹாஃப் கேஜி 300. அதில் சோக்கோ ட்ரிப்பிள் வந்து 700, கேஜி வந்து 350. அல்ல ஹாஃப் கேஜி 350. அது ரெட் வெல்வெட்னு ஒன்று இருக்குது, கேஜி வந்து 800, ஹாஃப் கேஜி வந்து 400. அதில் பெல்ஜியம் சாக்லேட் இருக்குது 800 கேஜி, ஹாஃப் கேஜி வந்து 400. அதில் ஆரஞ்சு ஃபாரஸ்ட்டு கேஜி வந்து 700. அது ஹாஃப் கேஜி 350. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறதுலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குங்க. யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு. வேறு நீங்கள் நார்மலாக கஸ்டமர் மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் இருக்காது. அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நீங்கள் வாங்கிட்டு போகணும். ஸ்பெஷலாக வந்து ஓனர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேன். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது, போய் பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிளம் கேக்லாம் இங்கே அழகாக அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 டிஃப்ரெண்டாக ஐட்டம் வச்சுருக்கீங்க. என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க? ரிச் ப்ளம் இது காக்கில் 180 ரூபா. ரிச் அதிகம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி உள்ளே வந்து அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கவரில் வச்சுருக்காங்க பாருங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது வந்து நார்மல் வந்து செகண்ட் குவாலிட்டி. அதிலும் ஃப்ரூட்ஸ் இருக்கும், வைன் இதெல்லாம் மிக்சிங். வந்து இந்த கிறிஸ்மஸுக்கு இது இந்த வருஷம் ஸ்டார்டிங். ஆமாம், இந்த வருஷம் ஸ்டார்டிங். கொடுக்குறீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது பாருங்க. ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ சொன்னீங்க? 180. ஆமாம், குவார்டர் கேஜி. இது நார்மல் இது மாதிரி அந்த இதில் வந்து இந்த இது ஹாஃப் கேஜி 180, ஹாஃப் கேஜி 180. ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து குவார்டர் கேஜி. ஆமாம், ஹாஃப் இது ஹாஃப், இது குவார்டர் கேஜி. 90 ருபீஸ் 180. அது குவார்டர் கேஜி அந்த 180 ரிச் ப்ளம். ஓகே. அதாவது டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ். அதனால குவாலிட்டி நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சர் பண்ண ஓன் ப்ராடக்ட்டுங்க. ஸோ ரொம்பவுமே வந்து நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெடி பண்ணுற ஃபேக்ட்ரிக்கு போவோம். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேக்ஸ் எல்லாம் அப்படியே லைனாக அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது, கலராக வச்சுருக்காங்க. நம்ம என்ன ரீசன் கேட்டாலும் நீங்கள் இதில் ஆமாம். அதில் இப்போ சாக்லேட்டு, பட்டர் ஸ்காட்சு, வெண்ணிலா, சாக்லேட், இந்த பிஸ்தா, அந்த மாதிரி இந்த 4 ஐட்டம். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்ச் வருது? ரேஞ்சு கேஜி வந்து 400. சாக்லேட்டு, பிஸ்தா, பட்டர் ஸ்காட்சு, ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, பைனாப்பிள், மேங்கோ 350. ஓகே. 350 வரும். ஆமாம். ஓகே. சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது, கலராக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. நீங்கள் எந்த கலரில் கேட்டாலும் இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது ரெடியாக இருக்குது. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1 கேஜி பட்டர் ஸ்காட்சு, வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், பட்டர் ஸ்காட்சு, சாக்லேட்டு, பிஸ்தா, அது வெண்ணிலா. இது வந்து சாக்லேட்டு, பட்டர் ஸ்காட்சு, அந்த இது பிஸ்தா 400, ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், வெண்ணிலா இதெல்லாம் 350 தான். ஆமாம், கேஜி. இது பார்த்தீங்கன்னா 1 கேஜி பார்த்தீங்கன்னா ஆமாம் 350 கேஜி. பரவாயில்லைங்க. 1 கேஜி 350 தான் கொடுக்குறாங்க. அது டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கிறிஸ்மஸுக்காக போட்டிருக்கேன். கிறிஸ்மஸுக்காக வந்து அது அப்படியே போட்டு டிசைன் போட்டு வச்சிருக்கு. ஃபேன்சி மாதிரி நெட்டில் எதை எடுத்து ஆர்டர் கொடுத்தாலும் ஃபோட்டோ கேக் மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி பண்ணுறோம். ஃபோட்டோ கேக் கூட இங்கே பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னோட ஃபோட்டோ வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதே மாதிரி உங்களே மாதிரியே இருக்கும். பேப்பர் நேச்சுரல். என்னோட ஃபோட்டோ கொடுத்தாலும் இவங்க வந்து அதே மாதிரி கேக் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வேற லெவலில் இருக்குல்ல. நீங்களும் யாருக்காவது வந்து பர்த்டே டிஃப்ரெண்டாக வந்து கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும்னா இவங்ககிட்ட அவங்களோட ஃபோட்டோ கொடுத்துட்டீங்கன்னா அழகாக மேலே கேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து அப்படியே வச்சுருவாங்க. அதே மாதிரி செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த இது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பிஸ்கட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுவே நீங்கள் ஓன் மேனுஃபேக்சர்? எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட் மட்டும்தான். என்னென்ன பிஸ்கட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க? நிறையா கார்ன்ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கேன், ஓவல் வச்சுருக்கேன், ரெயின்போ பிஸ்கட்டு, பாதாம் பிஸ்கட்டு, மசாலா பிஸ்கட்டு, நாட்டு சக்கரை பிஸ்கட்டு, கிரஞ்சி பிஸ்கட்டு, ஓம பிஸ்கட்டு, சரி சால்ட்டு. மெயினாக வந்து சால்ட்டு. ஓகே. நம்ம சால்ட்டு நம்மளது. டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து நீங்கள் டீ சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்சரில் இங்கே வச்சுருக்காங்க. மிக்சரில் என்னென்ன வெரைட்டி வச்சுருக்காங்க? நான் 5 ஐட்டம் வச்சுருக்கேன். அதில் வந்து பூண்டு மிக்சரு, புதினா மிக்சரு, சாதா அவில் மிக்சரு, கார்ன் மிக்சரு, பாம்பே மிக்சரு. பூண்டு மிக்சர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புதினா, பூண்டு மிக்சர் ரொம்பவும் பிடிக்கும். நல்லாயிருக்கும். அந்த பூண்டோட ஸ்மெல் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். பட்டர் முறுக்கு, இதுங்களா? பட்டர் முறுக்கு, ஆனியன் முறுக்கு, ஓட்டு பக்கோடான்னு சொல்லுவோம். அதிலே ஆரஞ்சு பக்கோடா. இது மசாலா முறுக்கு. இது ஆந்திரா முறுக்கு, ரிங்கு முறுக்கு மாதிரி ஆந்திரா முறுக்கு. இது இது
இது காரச்சேவு பெப்பர் முறுக்கு. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்வீட்ஸ்? ஸ்வீட்டு நிறைய ஐட்டம் வச்சுருக்கேன். காஜு கத்திரி வச்சுருக்கேன், பிஸ்தா ரோல் வச்சுருக்கேன், கருப்பட்டி ஜிலேபி, ஸ்பெஷல் மைசூர் பாக்கு, மோத்தி லட்டு, போஸ்ட் பருப்பி, கேரட் மைசூர் பாக்கு, பாதாம் லட்டு, கலாக்கந்து, இந்த பங்காளி ஸ்வீட்டு, சந்திரகலா, இந்த மைதா பருப்பு, சந்திரகலா. என்னங்க பேர்லாம் டிஃப்ரெண்ட்? சந்திரகலா. சூரியகலா இப்போ இல்லை, சந்திரகலா தான் இருக்கு இப்போதைக்கு. ஏதோ ஆக்டர் பேர் சொல்ற மாதிரி சூரியகலா சந்திரகலான்னு இருக்காங்க. மினி பாதுஷா, குலோப்ஜாம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை ஜிலேபிங்க. எடுக்கிறீங்களா? அது நாட்டு சக்கரை ஜிலேபி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு. இந்த ஜிலேபி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இந்த கலர்ல நான் வந்து ஜிலேபி பார்த்தேன். ஜிலேபினாலே வந்து அந்த ஆரஞ்சு கலர் இருந்தால் தான் ஜிலேபி. ஸோ இந்த கலர்ல ஜிலேபி இருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாம். ஜிலேபி வந்துருச்சு. ஜிலேபி பார்த்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க, எந்த ஊர்ல வந்து ஜிலேபி இந்த கலர்ல இருந்திருக்கு. ஆனால் இவங்க வச்சிருக்காங்க நாட்டு சக்கரை ஜிலேபி வச்சிருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. நிறைய சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு சக்கரை சாப்பிடலாம். ஏஞ்சி நாட்டு சக்கரில் வச்ச ஜிலேபிலாம் சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு செம ஃபீலு. நாட்டு சக்கரை இங்கே பாருங்க, உள்ள தெரியுதா? செமையாக இருக்கு, சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா கேக் வாங்கினீங்கன்னா இந்த ஜிலேபி கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. இல்லைன்னா ஒன்றாச்சும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வாங்கிட்டு போவீங்க. செம்மையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அல்வாலாம் வச்சுருக்காங்க. அல்வாவில் என்னென்ன அல்வா? அது அந்த பைனாப்பிள் அல்வா, நார்மல் ஃப்ரூட்ஸ் அல்வா, கம்பு, அப்புறம் வந்து வீட் அல்வா. கம்பு அல்வா? கம்பு என்னங்க அது நேச்சுரலாகவே வச்சுருக்காங்க அவங்க சில ஐட்டம்ஸ் எல்லாம். அப்புறம் பருத்திப்பால் அல்வா, அது இப்போ ஸ்டாக் இல்லை. பருத்திப்பால் அல்வா இருக்குது. அப்புறம் வந்து இளநீ, இளநீ அல்வா. ஆமாம், எல்லாமே நம்ம போடுறோம். கம்பு அல்வா எடுத்துக்கோங்க. வந்து கம்பு அல்வா வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. கம்பு அல்வா ஃபஸ்ட் டைம் வந்து நான் கேள்விப்பட்டேன் கம்பில் அல்வா இருக்குன்னு. நேச்சுரலாக இருக்குது. இந்த வீட்டில் வந்து பெரியவங்களுக்குலாம் வாங்கிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி அல்வாலாம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ரொம்ப ஸ்வீட்லாம் இல்லைங்க, நார்மலாக இருக்குது. ஒரு கம்போட ஸ்மெல்லு அப்படியே நல்லா வருது, சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்னென்ன இருக்குது நம்ம? வேறு இந்த சாட் ஐட்டம் இருக்குது. காளான், பேல்பூரி, மசாலா பூரி, அந்த மாதிரி பாவு பஜ்ஜி. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் இந்த லைனில் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இங்கே வந்து சாப்பிட்றோம். ஃப்ரெஷ் ஜூஸு, பிஸ்ஸா, பர்கரு, சாண்ட்விட்ச். ஓகே, அதை ஃப்ரெஷ் ஜூஸு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நியூ ஓப்பன் பண்ணுது. ஆமாம். எவ்வளோ டேஸ்? 20 days ஆச்சு. 20 days தான் அது. ஆமாம், புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. வெறும் 20 நாள் தான் அது. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10% ஆஃபர் இருக்குன்னு சொன்னேன். கீழே வந்து அட்ரஸ் கொடுக்குறேன். எந்த ஷாப்புக்கு போய் நம்ம சேனலில் நீங்கள் காமிச்சிங்கனாலும் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. நான் உங்களுக்காக வந்து ஓனர்கிட்ட வந்து கேட்டு நான் வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காந்திபுரம் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து 100 feet கல்யாண் ஜுவல்லரிக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் நம்ம அங்கே என்னென்ன பார்த்தோமோ எல்லா ஐட்டமும் இங்கேயே இருக்குது. காந்திபுரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 4 பிரான்ச் இருக்கா சொன்னாங்க. எங்கெங்கே இருக்குங்க காந்திபுரத்தில்? இது ஒன்று. ஓகே, ஆப்போசிட் 2 நம்பரில் ஒன்று இருக்குது. ஓகே, 2ஆம் நம்பர். ஆமாம், அப்புறம் 7th street ஒன்று இருக்குது. 7th streetல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேக் எல்லாமே இங்கே ரெடியாக வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் பார்த்த எல்லா கேக்குமே எங்கேயுமே இருக்குது. கேக் எந்த டிசைன் கேட்டாலும் இங்கே நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து பிளம்ஸ் கேக்லாம் இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் பார்த்துருப்போம். அந்த ஐட்டமும் இங்கே கிடைக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸில் பார்த்தோம் அங்கே இருக்கு சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் வாங்குவீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நிறைய கேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கார வகைகள், மிக்சர் இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அந்த பிரான்ச்லேயும் பார்த்தேன் அவர் ஃபோட்டோ இருக்குது. ஓனர்? அவர் தான் ஓனர், பெரிய ஓனர். அதாவது ஓனரோட அப்பா. சார், ஓனரோட அப்பா. இந்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா வந்து 1971 இருக்குங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இவர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமாம் சார். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ உங்கள் ஓனர் சன் பார்க்குறோம். ஸோ இவங்க ஓனர் பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்காங்க, அதனால் காமிக்க முடியாது. ஸோ கேக் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேக்ட்ரிக்கு போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேக் ரெடி பண்ணுற ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். எத்தனை பேர் லைவாக பார்த்துருக்கீங்கன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேக் இங்கே ரெடி பண்ணிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டுங்களாண்ணா? ஆமாங்க, பிளாக் ஃபாரஸ்ட். இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக் இது வச்சு மேலே க்ரீம் போட்டுருவீங்க. நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம மேலே ஷெல் அடிச்சு விட்டு அப்புறம் ஃப்ளவர் இல்லைன்னா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஸோ எதனால் அது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க? எனக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் எதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சா தான் அதோட கூலிங் தன்மை மாறாமல் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் வச்சோம்னா கேக் புளிச்சு போயிடும். டேஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வந்து வச்சிருக்கலாம்? நம்ம ஃப்ரிட்ஜிலேயே வச்சு சாப்பிட்டாலும் எத்தனை நாள் வைக்கலாம்? மோஸ்ட்லி ஒரு 4 days வச்சுக்கலாம். 4 days வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் இங்கே வந்து கம்பெனிலேருந்து என்னென்ன கேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்றீங்களா? நாங்கள் வெட்டிங் கேக்ஸ், பர்த்டே கேக்ஸு, அப்புறம் ஸ்பெஷல் கேக்ஸ் எதுவாக இருந்தாலும் என்ன ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். ஷாப்பில் பார்த்தது எல்லாமே வந்து இவங்க தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அண்ணா உள்ள எல்லாரும்
எல்லாருமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளம்ஸ் கேக் வந்து அதிகமாக போயிட்டு ஆமாம். ஓகே. இப்போ கிறிஸ்மஸ்னால வந்து கொஞ்சம் ஃப்ளம்மு, ரிச் ஃப்ளம்மு, சோக்கோ ஃப்ளம்மு, வெல்வெட் ஃப்ளம்மு, அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ளம்மில். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லைவாக வந்து ஒரு கேக் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அப்படி மேலே வச்சிருக்காங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீம் போட போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தனியாக வந்து ரெடி பண்ணுறதுங்க. உள்ள ஒரு மிஷினில் நான் பார்த்தேன். ஸோ அதில் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. வேறு லெவலில் இருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த லைவை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரில. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ரெடி பண்ணுறதை பார்க்குறது சூப்பராக இருக்குது. பட் வந்து அது அந்தளவுக்கு வெயிட் இருக்காது. ரொம்ப வந்து காத்தாக இருக்கும். அப்படிதானேண்ணா? ஆமாம். நான் சாப்பிட்ருக்கேன். அதுக்கு அப்படியே காத்தாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐஸ்கிரீமோட ஸ்மெல் வருது இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தோன்னையும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேக்ட்ரிங்க. ஒரு 7-8 பிரான்ச்சுக்கு இங்கேருந்து தான் கேக்ஸு அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வந்து கேக் வந்து நிறையா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் டைம்லாம், கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது. அதனால வந்து கேக் நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க. பேக் டு பேக் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேக் ரெடி பண்ணுறாரு அண்ணா. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காரு, பார்த்துக்கங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பிளாக் ஃபாரஸ்ட்டு அப்படியே உள்ள ஸ்டாக் வச்சுருவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட் கேக் அங்கே ஒருத்தவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேக்ட்ரியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தலையில் வந்து இந்த மாதிரி கேப் போட்டுக்கிறாங்க. ஒரு டஸ்ட்டு கூட கீழே விழாத மாதிரி நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. எந்த பேக்கரிலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டை ரெடி பண்ணுற இடத்த வந்து ஷூட் பண்ண விட மாட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஷூட் பண்ண விட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஷூட் பண்ணுங்கள், ஷூட் பண்ணி உங்கள் மக்களுக்கு தெரியப்படுதுங்க சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சில் போய் கேட்டாலும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலோட பேரை காமிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து நான் உங்களுக்காக ஓனர்ட்டே கேட்டு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு பிரான்ச் இருக்கிற ஒரு ஷாப் இது. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேரெக்டாக ஓனர்ட்டே வந்து கேட்டிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாவும் ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ்வாகர். பாய்.